பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை தொடுகிறவன் என்னுடைய கண் மணியை தொடுகிறான். பிரியமான தேவச்சனமே, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அன்பு பார்த்தீங்களா? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை நேசிக்கிற அன்பு பார்த்தீங்களா? உங்களை தொடுகிறவன் என்னை தொடுகிறான் என்று கர்த்தர் இந்த நேரத்துல வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்ம உடன்பிறப்பை பாருங்க, நம் தாய் தகப்பனை பாருங்க. ஒரு வயிற்று வலி பிள்ளைகளுக்கு வரும் பொழுது பிள்ளைகளுக்கு வலிக்கும், ஆனா அந்த பெற்ற தாய் தகப்பனுக்கும் அந்த வலி காணப்படும். அழுவாங்க, ஐயோ தேவனே என் பிள்ளையை காப்பாற்றுங்க என்று சொல்லி அநேக தாய் தகப்பன் அன்பானவர்கள் அப்படி செய்வார்கள். பிரியமான தேவச்சனமே, அதுக்கும் மேலான அன்பை நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டு அநேக தடைகளோடு அநேக போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, எதை குறித்து நீ சோர்ந்து போகாத. உன்னை தொடுகிறவர்கள் என் கண் இமையை தொடுகிறார்கள், அவர்களை நான் விடுவேனா என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆம் பிரியமான தேவச்சனமே, அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவார், அதிலிருந்து உங்களை விலகி கொண்டு வருவாருங்க. அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் தான் நம் ஆண்டவராகிய இரட்சகராய் காணப்படுகிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்துல இருக்கிறத அந்த பார்வோன் ராஜா எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்து எவ்வளவு துன்பங்களை கொடுத்து அடிமைத்தனத்துல வைத்திருக்கும் பொழுது, அவர்களை அடிக்கும் பொழுது கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இல்லைங்க. கர்த்தர் போய் காப்பாற்றினார், தேவ பிள்ளைகளை கொண்டு வந்தார், தேவ பிள்ளைகளை விடுதலை செய்தாருங்க. அந்த செங்கடலை இரண்டாய் பிரித்து தேவ பிள்ளைகளை வழிநடத்தின தேவன் இன்று உங்களுடைய வாழ்க்கையில எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் காணப்பட்டாலும், எப்படியாப்பட்ட தடைகள், எப்படியாப்பட்ட பிசாசுடைய கிரியைகள் உங்களை தாக்கணும்னு நினைச்சாலும் கர்த்தர் வாக்கு கொடுத்தாருங்க, உங்களை தொடுகிறவர்கள் என்னை தொடுகிறார்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்த தேவன். வாக்கு மாறவே மாட்டார், தடைகளை உடைப்பார். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மையும் கிருபையும் கர்த்தர் தொடரச் செய்வார். எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த செங்கடல் தடையா இருந்தது, பார்வோன் ராஜா தடையா இருந்தார், அந்த தடைகளை கர்த்தர் உடைத்தார். காரணம், உங்களை தொட்டது என்னை தொட்டதை போல என்று சொல்லி கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்கின தேவன் இன்று உங்களுக்கு மீண்டும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நிச்சயமா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களை நான் பாதுகாப்பேன், உங்களை என் கண்மணி போல நான் வைத்திருக்கிறேன், உங்களை நான் என்னுடைய உள்ளங்கையில வைத்திருக்கிறேன், எதுக்குமே கவலைப்படாத, தடைகளை உடைக்கிற தேவன் நான் உனக்கு முன்பாக செல்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமா அநேகர் எழும்பலாம், அநேக சத்துடைய கிரியைகள் தாக்கலாம், அநேக ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுத்தார் இல்லையா, என் கண்மணி போல உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறேன் என்று. உன்னை தொடுகிறவன் உங்களுக்கு எத்தனை தடைகளை கொண்டு வருகிற யாராக இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார் என்று வாக்கு கொடுத்த தேவனே விசுவாசிங்க. அவர் மீண்டும் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணிமையை தொடுகிறார் என்று. எல்லாம் பிரச்சனைகளும் கர்த்தருக்கு அப்புறம் தான் உங்க கிட்டங்க. கர்த்தர் விடமாட்டார், பாதுகாப்பார். இன்றே விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து உங்களை வழிநடத்தி கண்மணி போல பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவனே விசுவாசிங்க. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். விசுவாசிங்க. நாம் செபிக்கலாம். அன்பும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். உன்னை தொடுகிறவன் என் கண்ணிமையை தொடுவான் என்று சொன்ன தெய்வமே, அதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு அன்பா நேசித்து அப்பா, உம்முடைய பார்வையாய் உம்முடைய பிள்ளைகள் மேல அன்பு கொடுத்த தயவுக்காய் நன்றி ராஜா. அநேக தடைகள் அப்பா, அநேக போராட்டங்கள், அநேக பிசாசுடைய கிரியைகள் அப்பா, உம்முடைய பிள்ளைகளை தாக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் அப்பா, நீங்க போய் ராஜா உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நின்று தடைகளை உடைத்து ஆசீர்வதித்ததற்காய் நன்றி ராஜா. இப்பொழுது ஆண்டவரே, யாரெல்லாம் எந்தெந்த அடிமை தனத்துல இருக்கிறார்களோ, எத்தனை பிரச்சனைகள் காணப்படுகிற, எத்தனை ஆபத்துகள்ல இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா இப்பொழுதே எல்லாவற்றையும் அகற்று போகட்டும் ஆண்டவரே ராஜா. நீங்க முன் சென்று உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து காப்பாற்றி ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்துல ஒப்பு கிடைக்கிறப்பா. ஆண்டவரே, வியாதியின் தடைகள் உடையட்டும், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் தடைகள் உடையட்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இதோ குடும்ப சமாதானம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிற தடைகள் உடையட்டும் ஆண்டவரே ராஜா. எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் உடைத்து கோணலானவைகளை சவையாக்கினதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, மீண்டும் எங்களோடு நீங்க பேசுகிறீங்கப்பா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணிமையை தொடுகிறான் என்று சொல்லி அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே என் தேவன் முன் நின்று ஆண்டவரே தடைகளை உடைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இன்றைய உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தேற்றி பலப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஊழியத்திற்காக தாங்குற உதவுகிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே, தடைகளை உடைத்ததற்காக நன்றி. கன்னிமையை போல ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாய் பாதுகாத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க, கர்த்தர் சொன்ன வாக்கு மாறாது. அவர் உங்களை தொடுகிறவர்கள், அவர் கன்னிமையை தொடுகிறார் என்று வாக்கு கொடுத்தார் இல்லையா? விசுவாசமா இருங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.